அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு அல்ஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கட்டு மல்லித்தலை, 2 கைப்பிடி அளவு புதினா, ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு 200 கிராம் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு 750 கிராம் சிக்கன் பீசஸ், கொஞ்சமாக காஜு கிஸ்மிஸ் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்டார் பூ, 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 6-7 ஏலக்காய், முள் இலை 1, 2 பிரியாணி இலை ஒரு 2. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் என்னென்ன காமிச்சிருக்கேனோ இது எல்லாமே நம்மளுக்கு கறியில் பரட்டுறதுக்கு. இப்போ நம்ம சிக்கனில் வந்து நம்ம ஒரு எலுமிச்சங்காய் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா ஐட்டம்ஸ், அதான் நம்ம ஏலம் கிராம்பு பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டுடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு மிச்சத்தை அதில் தட்டிடலாம். தட்டினதுக்கப்புறமா மல்லித்தலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் மல்லித்தலையை கொஞ்சமாக பக்கத்தில் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு அதையும் அதில் போட்டுடலாம். போட்டு சின்ன கப்பாக இருந்தால் 2 கப், பெரிய கப்பாக இருந்தால் 1 கப் தயிர், 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டிக்கிடலாம். பிரட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயில் வந்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சிக்கன் வேக விடலாம். அது வெந்து வரட்டும். இப்போது நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் வேக விடணும்ல, அதுக்காண்டி மல்லித்தலை, பிரியாணி இலை, ஒரு லெமன் கட் பண்ணது இது எல்லாமே அதில் போட்டு ரைஸ் வேக விடலாம். சிக்கன் வெந்து வந்துருச்சு. பாதி சிக்கன் எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ மீதி சிக்கனில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு அதுக்கு மேலே பாதி சாதம் கொட்டணும். பாதி சாதத்துக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ்களை போட்டுடணும். அதுக்கு மேலே மறையும் பாதி சாதம் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இப்போ காஜு கிஸ்மிஸ், கொஞ்சமாக மல்லித்தலை, ஃப்ரைடு ஆனியன், 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் அதில் போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு விட்டுடலாம். மேலே ஏதாவது நல்லா வெயிட்டாக தூக்கி வச்சு தம் போடலாம். ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கிளறி பார்ப்போம். அவ்வளோதாங்க, பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சுட சுட கமகமண்டு மணமணக்க ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி. ஸ்பெஷல் பிரியாணி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்டில் வைங்க. உங்களுக்கு சாதம் கொதிக்கும்போது சால்ட்டு போட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் போட்டுக்கிறங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறங்க.